ஆம்புலன்ஸ் விபத்துக்குள்ளான போது தம்பதி உயிரிழந்ததாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்கிட கேட்கலாம். பாலா, வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக சிந்து. அதாவது பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் உடல்நலக் குறைவு காரணமாக அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவர் மேலும் அந்த மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ரெஃபர் செய்யப்பட்டு அவர் பட்டுக்கோட்டையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக கோவைக்கு நேற்று இரவு கிளம்பி பட்டுக்கோட்டையிலிருந்து நேற்று கிளம்பி புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார். ஆம்புலன்ஸ் மூலமாக ஆம்புலன்ஸை கவியரசன் என்பவர் இயக்கி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆம்புலன்ஸ் ஆனது பல்லடம் அடுத்து பெரும்பாலி என்ற பகுதியை கடக்க முயன்ற போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கவியரசு என்பவரின் கட்டுப்பாட்டை இருந்து மேலும் அங்கு நின்று கொண்டிருந்த லாரி மீது நேருக்கு நேராக போய் மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட முருகன் என்பவர் உயிரிழந்துள்ளார். மேலும் அவரது மனைவியான கல்யாணி மற்றும் கவியரசு மற்றும் மற்றொரு ஆம்புலன்ஸ் உதவியாளர் ஆகியோர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த நிலையில் பல்லடம் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் மனைவி கல்யாணி அவர்கள் உயிரிழந்துள்ளார். மேலும் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கவியரசன் அந்த இடர்பாடுகளில் சிக்கி அவரை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மூலமாக அவரை மீட்டு தற்பொழுது பல்லடத்தில் முதலுதவி கொடுக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் மூவரும். இந்த சம்பவம் தொடர்பாக பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஒரு தம்பதி சிகிச்சைக்காக கொண்டு ஆம்புலன்ஸ் மூலமாக வந்த தம்பதி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா.